பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 45 நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் 28ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். மேச ராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டிலே குருமங்கள யோகம் அடுத்த 45 நாட்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களுக்கு புது தெம்பு வரும், குடும்பத்தில் வருமானம் உயரும். கடந்த 45 நாட்களாக ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தார். லாபாதிபதி சனிபகவான் பார்வையில் செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். ஜென்ம ராசிநாதன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய ராசிநாதன் நம்ம கெடுக்க மாட்டார். கடந்த 45 நாட்களாக லாபாதிபதி சனிபகவான் பார்வையில் இருக்கும்போது சில பேருக்கு மன அழுத்தம் அதிகமாக கோபதாபம் டென்ஷனாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். 2வது வீட்டிலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள். தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். மேச ராசி அன்பர்கள் பாக்கியாதிபதி குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது 6 படை முருகனை வழிபடலாம். பழனிக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், திருப்பரங்குன்றம் போகலாம், சுவாமிமலை போகலாம், பழமுதிர்ச்சோலை போகலாம், திருத்தணி போகலாம். 6 படை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய்ட்டுறது. மேச ராசி அன்பர்களுக்கு 2வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருச்செவ்வாயினுடைய அனுகிரகமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். 9 நவகிரகங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம். சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்ற பல மாமன்னர்கள், சர்வாதிகாரிகள், மாவீரர்கள், சாதனையாளர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியான செவ்வாய் கடந்த 45 நாட்களாக ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் உடல் சோர்வு, நோய் நொடி தொந்தரவு வந்திருக்கக்கூடும். 2வது வீட்டிலே பாக்கியாதிபதி குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது உடலில் தெம்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மேச ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும். குடும்பஸ்தானமான 2வது வீட்டிலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது குடும்பம் சார்ந்த ரகசியங்கள் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் என்ன இல்லை, ஏதாச்சும் இல்லையா, என்ன தேவை, அதை பூர்த்தி செய்ய பார்ப்பீங்க. குடும்ப வருமானம் உயர்த்துவதற்கு வழிவகை பார்ப்பீர்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அல்லது தந்தை வழி உறவுகளை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த புரிதலெல்லாம் சரியாக புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அப்பா உங்களுடைய நன்மைக்காக அறிவுரை சொல்வார். பெரும்பாலும் அப்பா பேச்சை அசுவினி நட்சத்திரமோ, பரணி நட்சத்திரமோ, கிருத்திகை நட்சத்திரமோ கேட்பது குறைவு தான். ஏன்னா உங்களது செவ்வாயினுடைய வீடு முதல் எடுத்தோடனே கோவதாபம் தான் அதிகமாக வரும். பெற்றோர்கள் பேச்சை, பெரியவர்கள் பேச்சை பெரிய அளவு கேட்பதில்லை. தந்தையை பற்றி உங்களுடைய புரிதல் உங்களுக்கு முழுமையாக அவர் நல்லவராக கெட்டவரானு முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். 2ஆம் வீட்டில் குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரியவர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள், வயதில் மூத்தவர்களுடைய ஆலோசனை மேச ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள் ஆலோசனை மேச ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல காலகட்டம். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை மேச ராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. வம்பு வழக்கு, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும். சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும்.
விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் தகுந்த காலத்தில் பயிர் பண்ணால் நல்ல மகசூல் எடுக்கலாம். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் வீட்டிலே குருச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைக்குள், பிள்ளைகளுக்குள், பெற்றோர்களுக்குள் ஏதோ சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். கோச்சாரத்திலே 2வது வீட்டிலே செவ்வாய் புவன் வரும்போது அதிரடியாக, வேகமாக, கோபமாக, போர்ஸாக நீங்கள் பேசுவீங்க. வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு. பெரிய அளவு கோவப்படாமல் குடும்பத்தில் அனுசரித்து, வேலை செய்யக்கூடிய இடத்தில் அனுசரித்து, தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அனுசரித்து செல்லும்போது 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் புவனால் பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு இல்லை. 2வது வீட்டிலே செவ்வாய் புவன் சஞ்சாரம் செய்யும்போது பல்வலி அல்லது ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல்லு விழக்கூடிய நிலை ஏற்படும். முகத்தில் சிறு சிறு காயங்கள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. வண்டி வாகனங்களில் போக்குவரத்தில் மேசராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக இருக்கணும். பண விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் கடனாகவோ அல்லது இனமாகவோ கொடுத்து ஏமாறாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலே செவ்வாய் புவன் வரும்போது பண விஷயங்களில் யார்கிட்டையாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நிலை ஏற்படும். அப்புறமேட்டி பண கஷ்டமும் மன கஷ்டமும் மேசராசி என்பளுக்கு வந்துவிடும். அதனால் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். குருபகான் விரையாதிபதியாக இருக்கும்போது 2ஆம் வீட்டில் வந்திருக்கும்போது சுப காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் செட் ஆகும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. செவ்வாய் புகானும் குரு புகானும் 8ஆம் வீட்டை பாரி செய்கிறார்கள். அஷ்டமத்தை பாரி செய்யும்போது கொடுத்த பணம் வரவே வராது, அது போனது தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் கொடுத்த பணம் திரும்ப உங்கள் கைக்கு வரும். 8ஆம் வீட்டை செவ்வாய் குரு பாரி செய்யும்போது கொடுத்த பணம் வரும், இன்சூரன்ஸ் பணம் வரும், விபத்துகளால் வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. கடந்த 45 நாட்களாக சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மேச ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம், டென்ஷன், படபடப்பு, வேலை பளு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் குறையும். கை கால் எலும்பு மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரியான கொஞ்சம் வேலை விஷயமா தொழில் விஷயமா உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புண்டு. உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளும் போது உடல்நிலை சரியாகும். மேச ராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். பெரிய அளவு உங்களுக்கு ராகுவால் தொந்தரவுகள் குறைகிறது. அலைச்சல், டென்ஷன் குறையும். உறங்காமல் ஓய்வில்லாமல் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். படுத்தால் நன்றாக உறக்கம் வரும். இரவு தூக்கம் மேச ராசி என்பதற்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மேச ராசிக்கு 6வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டில் கேது பகவான் வரும்போது பெரிய அளவு நன்மையை தான் கொடுப்பார். பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தாய் கொடுப்பார். நோய் நொடி தொந்தரவுகளை குறைப்பார். நல்ல வேலை நல்ல தொழில் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதற்குண்டான வருமான ஆதாயம் மேசராசி என்பவர்கள் பெற்றுவிடலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. தந்தையை பற்றியும் தந்தை வழி உறவுகள் பற்றியும் நல்ல புரிதல் மேசராசி என்பவர்களுக்கு இந்த 46 நாட்கள் உண்டாகிறது. அவர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அப்பா உங்களுக்கு நல்வழியை தான் காட்டுகிறாரா, நல்லதான் சொல்கிறாரா அப்படின்னு நீங்கள் நல்லா புரிந்து கொள்வீர்கள். தந்தையை பற்றியும் தந்தை வழி உறவுகளை பற்றியும் புரிந்து கொள்வீர்கள். இதுவரை போகாத கோயிலுக்கு சுற்றுலா போயிட்டுருக்கக்கூடிய ஆன்மீக பயணம் போயிட்டுருக்கக்கூடிய வாய்ப்பு மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழி ஏற்பட்ட வில்லங்கம், பிரச்சனை, தொந்தரவுகள் கொஞ்சம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய 45 நாட்கள் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. பெரியவர்கள், குருமார்கள், வயதில் மூத்தவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். அவர்கள் பேச்சை கேட்டு அறிந்து புரிந்து மேச ராசி அன்பர்கள் செயல்படுங்க. 2வது வீட்டிலே மேச ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் கோவப்படாமல், ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் பொறுமையாக நின்று நிதானமாக செயல்படும்போது உங்களுக்கு குடும்ப பலத்தின் மூலம் பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். தேவையில்லாத
1008 பிரச்சனை இருக்கும். அதை எல்லாமே அறிந்து புரிந்து சரி செய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்த 45 நாட்கள் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.